The Gospel of Luke chapter 18 verse number 7. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவார். தூதர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குகளின் விஷயத்தில் நீயும் பொறுமையாக இருந்தும் அவர்களுக்கு நியாயம் செய்யப்படுவார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனா? நீடிய பொறுமை உள்ளவரான தேவன். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீடிய பொறுமை உள்ளவராகிய தேவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உங்க வீட்டுல யார் நீடிய பொறுமையாக இருப்பார்கள்? யாரும் இல்லையா? நீதான் நானு, நான் தான் நீங்க. ஆனா என்னுடைய அனுபவத்திலே நான் பார்த்ததிலே நீடிய பொறுமை ஆண்களுக்கு இருக்க வேண்டும். யாருக்கு இருக்கணும்? ஏன்னா பெண்கள் இருக்க மாட்டாங்க. அதனால நாங்க என்ன செஞ்சிடறோம், ஏதோ கையில கத்திக்கிட்டு போகுது. அந்த பேய் கூட எப்படி இருக்க முடியும்? அல்லது அந்த ஏஞ்சல் கூட நம்ம எப்படி இருக்க முடியும்? எதையாவது நாம் சிந்தித்து என்ன செய்வோம்? பொறுமையாக இருப்பது நல்லது. ஆனால் அதே நேரத்தில் சில ஆம்பளைங்க பொம்பளைங்க மாதிரி கத்திக்கினே இருப்பாங்க. அப்போ அந்த சகோதரிமார் என்ன செய்யறாங்க? மலையை பார்த்து ஆமா நான் மூட நான் அமைதியாக இருப்பது நல்லது என்று சொல்லி, அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எந்த அளவுக்கு நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குணங்கள், நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் அது நமக்கு நிறைவை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆனால் அந்த நீடிய பொறுமை நமக்கு எப்படி வர வேண்டும் என்றால், நான் பொறுமைக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன். சொல்ல முடியுமா? பொறுமை எப்படி இருக்க வேண்டுமா? எருமையை போல இருக்கணுமா? எதை போல இருக்கணுமா? எருமையை போல இருக்கணுமா? ரெயின் வந்தா கூட எருமை ஒதுங்க. அதை போலவே நமக்குள்ளாக ஆண்டவரே இந்த மாதத்திலே எனக்குள்ளாக அந்த நீடிய பொறுமையின் அபிஷேகத்தை, வல்லமையை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். இந்த நாளிலே 3 சகோதரிகளை குறித்து இந்த வேதத்தில் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, பிள்ளை பெற முடியாதவள் விட்டு கொடுக்கிறாள். சொல்லுங்க, பிள்ளை பெற முடியாதவள் விட்டு கொடுக்கிறாள். இரண்டாவது சகோதரி, அடிமையாய் இருந்து அடங்காதவள் அடங்கி இருக்கிறாள். இரண்டாவது, அடிமையாய் இருந்தும் அடங்காதவள் அடங்கி இருக்கிறாள். மூன்றாவதாக, உறவுகளால் ஏமாற்றப்பட்டவள் சோர்ந்து போகாமல் செபிக்கிறாள். உறவுகளாலே ஏமாற்றப்பட்டவள் சோர்ந்து போகாமல் செபிக்கிறாள். சரி, இந்த வேதத்தில் ஸ்திரீகளை குறித்து என்ன சொல்கிறது? ஸ்திரீகள் என்றால் என்ன? வேதத்தில் என்ன சொல்லுது? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுது, ஸ்திரீகள் என்றால் சபை. ஸ்திரீகள் என்றால் மணவாட்டி. இதில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்று பவுல் அப்போஸ்தலர் புதிய ஏற்பாட்டில் நிருபங்களை மிக தெளிவுபடுத்துகின்றார். எனவே ஆனால் பழைய ஏற்பாட்டிலே இதை நாம் சற்று ஆழமாக சிந்திக்கின்ற வேளையிலே, பழைய ஏற்பாட்டிலே ஸ்திரீகள் வஞ்சிக்கப்பட்டார்கள். ஸ்திரீகள்லாம் யாரு? இப்பதானே சொன்னேன், சபை. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அப்போ பழைய ஏற்பாட்டிலே அங்கு அவள் வஞ்சிக்கப்பட்டாள் என்று வேதம் சொல்கிறது. அந்த ஆதியாகமத்திலே எலும்பினாலே இவள் உருவானபடியினாலே, ஆதாமுடைய எலும்பினாலே அவள் உருவானபடியினாலே அவள் பலசாலியாய் இருக்கிறாள். அந்த ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர வைத்தாராம். அந்த அயர்ந்த நித்திரை என்று சொல்லுகின்ற வேளையில இன்றைக்கு ஆபரேஷன் தியேட்டர் போனா என்ன கொடுத்துறாங்க? முதல்ல ஆமா பாருங்க, அன்றைக்கே ஆண்டவர் அதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கார். நல்ல டீப் ஸ்லீப் கொடுத்து அழகாக எல்லாவற்றையும் முடிக்கிறது போல ஆண்டவர் செய்கிற அந்த ஒரு காரியம் என்ன? எலும்பினாலே உருவாக்கப்பட்ட இந்த ஏவாள் சர்வத்தினாலே வஞ்சிக்கப்பட்டவளாக, ஏமாற்றப்பட்டவளாக மாற்றப்பட்டாள். சர்வமானது வஞ்சிக்கிறது. அது என்ன செய்கிறது என்றால் தன்னுடைய வார்த்தையினாலே. சர்வம் என்ன சொல்கிறது?
வார்த்தையினாலே ஏவாளை வஞ்சிக்கிறது. அந்த வார்த்தை என்ன சொல்றது? பார்வைக்கு ஆமா இன்பமானது, நீ தேவர்களை போல மாறிடுவ. பெண்களை ரொம்ப சுலபமா ஏமாத்திடலாம். எப்படி? என்ன சிஸ்டர் நீங்க புடவை கட்டிட்டு இருக்கீங்க, என்ன உங்க லிப்ஸ்டிக்கு, என்ன உங்க ஹேர் ஸ்டைலு. ஒரு காய்கறி வியாபாரி என்ன செஞ்சான்னா, ஒரு காய்கறி வியாபாரி தினமும் போவான், சீக்கிரமா வித்துட்டு வந்துடுவான். அவங்க மனைவிக்கு சந்தேகம், என்னடா இருந்தாலும் போறான், இப்படி போறான், இப்படி வித்துட்டு வந்துடுறான்னு. இவனால ஒன்றும் புரிஞ்சு கொள்ள முடியல. ஒரு நாள் அதை கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லிட்டு முறுக்கா மாட்டிக்கின்னு அவன் புருஷன் பின்னாலேயே போறான். இவன் காய்கறி எடுத்துட்டு போறான். போயிட்டு அம்மா மகாலட்சுமி அப்படின்றான். அங்கிருந்து ஒரு சிஸ்டர் ஓடி வராங்க. எப்பா என்ன நீ மகாலட்சுமின்னு சொன்னாது. இல்லம்மா நீதாம்மா மகாலட்சுமி, நீ கையை வச்சுட்டேன்னு வச்சுங்க காயில, உடனே வித்து போதுமா. சரிப்பா போட்டுப்பானோன்னா இவன் இருக்கிற அழுவு காஞ்சி போனது எல்லாத்தையும் எடுத்து போடுறான். காசை 2 ரூபாய் ஜாஸ்தியோட அந்த அம்மா வாங்கி போயிடறாங்க. அடுத்த வீட்டுக்கு போகிறான், கொஞ்சம் தள்ளி. அங்கே போயிட்டு அம்மா தனலட்சுமி, தனலட்சுமியா, இப்படி ஒவ்வொரு வீட்லேயும் அவங்கள ஏற்றி 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 இருக்கிறது எல்லாத்தையும் விற்றுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ தான் அந்த அம்மா பார்த்தாங்க, ஓஹோ என் புருஷன் பெண்களை ஏமாற்றி வியாபாரம் பண்ணுகிறான்னு சொல்லி. ரொம்ப சுலபமான பிசாசானவன் வஞ்சிக்கிற அந்த சர்பம் என்ன செய்கிறது? வார்த்தையினாலே மனுஷரை வஞ்சிக்கின்றது. அல்லேலூயா. இந்த ஏவாள் என்ன செய்யறா? அதை வாங்கி தன்னுடைய புருஷனுக்கு கொடுத்தாலும் என்ன சொல்லிருப்பா? இது ரொம்ப அழகா இருக்குதுங்கோ, இதை சாப்பிட்டு பாருங்கோ, நம்ம தேவர்களை போல மாறி விடுவோமா. அவங்க பெண்கள் கையில ஒரு விஷயத்த ஒரு முறை சொன்னா போதும், 100வது இடத்துல போன இடத்துல எப்படி ஆயிடும்? அது பெரிய பில்டிங்காகவே மாறிடும். அது போல இந்த அம்மா என்ன செஞ்சாங்க? அழகா புருஷன் நல்லா ஏற்றி விட்டு அவருக்கும் அந்த பணத்தை கொடுத்து 2 பேரும் அந்த தேவனுடைய சமூகத்திலிருந்து வஞ்சிக்கப்பட்டபடியினாலே அவர்கள் வெளியே வந்தார்கள். எனவே ஆணுடைய சாபம் என்ன? உன் புருஷன் மீது உனக்கு ஆசை இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று நாம் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். ஆனால் நமக்கு என்ன நம்முடைய அனுபவத்தில் பார்க்கிறோம்? நமக்கு ஆசை உண்டு, நாம் தான் ஆண்டு கொள்ளுகின்றோம். கடந்து போகட்டும். எனவே அந்த வார்த்தையினாலே முதலாவது வஞ்சிக்கப்படுகின்றோம். புதிய ஏற்பாட்டிலே இந்த ஸ்திரீகளை குறித்து பவுல் சொல்லுகின்றவர்களே என்ன சொல்லுகிறார்கள்? பெண்கள் என்றால் ஸ்திரீகள் பலவீனமான பாண்டமா. நீங்க யாரா? ஆமா, எறும்புல உருவாயிட்டு நீங்க பலவீனமான பாண்டமா. நாங்க தான் மண்ணாங்கட்டி. மண்ணாங்கட்டி மாப்பிள்ளைக்கு எலும்புருக்கி பொண்டாட்டியா. எனவே தேவனுடைய பிள்ளைகளை எப்படியாக இருக்கட்டும், ஆனால் பலவீனமான பாண்டம் என்று பவுல் மிக ஞானத்தோடு சொல்லுகின்றார். என்ன பலவீனம் இருக்குது என்றால், இந்த பெண்களிடத்திலே அவர்கள் அதிகமாக எதிர்பார்ப்பது என்ன? ஸ்திரீகள் என்ன எதிர்பார்ப்பீங்க? அப்ரிசியேஷன். வெரி குட். அப்புறம் அன்பு, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லைங்க. அன்பா பேசினாலே, ஆனா அது யாருக்கு இருக்காது? ஆம்பளை கையில் இருக்காது. ஆண்கள் பெண்களை என்ன செய்ய மாட்டாங்க? அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, அன்பா பேச மாட்டாங்க. பேசுவாங்க யாருக்கிட்ட? அடுத்தவன் பொண்டாட்டிக்கிட்ட. அடுத்த பொம்பளை பார்த்து, நீ எப்படிமா சமையல் செய்த வீட்டுக்காரி, அதை நீங்க உங்க வீட்டுல சொல்லி பாருங்க. இட்ஸ் a practical life. அவங்களுக்கு செய்ய தெரியாம இருந்தா கூட நீங்க சொல்ல 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 அவங்க தானாக மாறி விடுவார்கள். எப்படி சொல்லணும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப நல்லா இருந்ததுமா, ரொம்ப சூப்பரா இருந்ததுமா, ஆனா கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி போட்டுட்டேன். உடனே சொல்லக்கூடாது, கொஞ்சம் டைம் கொடுத்து சொல்லணும். எனவே இவைகள் ஒவ்வொன்றுமே நம்முடைய வாழ்க்கையில பலவீனமான காரியங்கள்.
இந்த பலவீனமான காரியத்தை ஒருவரை ஒருவர் நாம் தாங்க வேண்டும் வார்த்தையினாலே. இதனாலே வார்த்தையினாலே நாம் வஞ்சிக்கப்படுகிறோம், வார்த்தையினாலே கவரப்படுகிறோம், வார்த்தையினாலே நாம் ஆளுகை செய்கின்றோம். எனவே இங்கு மூன்றாவதாக என்ன பார்க்கிறோம்? சபை, இன்றைய சபையானது கிறிஸ்துவை தரித்து கொண்ட மணவாட்டியாக மாற வேண்டும். யாராக மாறணும்? மணவாட்டியாக மாற வேண்டும். அப்போ நான் என்னை பார்க்கின்ற வழியிலே நீங்கள் உங்களை பார்க்கின்ற வழியிலே யாராக பார்க்கணும்? மணவாட்டியாக பார்க்கணும். யாராக பார்க்கணும்? மணவாட்டி. நீங்க யாரு? மணவாளன் கிறிஸ்து வருகின்றாரே, மணவாட்டி நீயும் ஆயத்தப்படு. நாம் ஆயத்தப்படும்படியாக. எனவே நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டு அவருடைய கரத்தின் கிரியைகளாக நாம் மாறும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என் மீது இருக்கிறது. எனவே நான் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறேன். நான் அவருக்காக படைக்கப்பட்டவள், நான் அவருக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள், நான் அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவள் என்று நாம் மணவாட்டியாக, மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டியாக நான் என்னை பார்க்கின்ற வழியிலே நான் எப்பொழுதும் எப்படி இருப்பேன்? அழகாக இருப்பேன். எப்படி இருப்பேன் நம்ம? ஆமா, அழகு என்பது வேதம் சொல்லுகிற ஒரு அழகைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். இதில் 3 பேருக்கு ஒரு விசேஷித்த அழகு இருந்ததை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக சாராளுடைய ஒரு அழகை நாம் சிந்திக்கலாம். இவள் ஒரு விசேஷித்தவளாக, அவள் விட்டு கொடுக்கிற சுபாவம் உடையவளாக இருந்தாள். பெண்களுக்கு அழகு, சௌந்தரியம் என்று சொல்லுகின்ற வழியிலே சபைக்கு அது அழகு, சௌந்தரியம் என்று சொல்லுகின்ற வழியிலே நாம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒருவர் பேசுகின்ற வழியிலே அது ஒருவர் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கலாம். ஆனாலும் கூட எனக்கு சமாதானம் வேண்டும், இங்கே ஒற்றுமை வேண்டும், ஐக்கியம் வேண்டும் என்கிற ஒரு ரகசியத்தை நாம் சிந்திப்போம் என்றால் நாம் என்ன செய்வோம்? அவர்கள் சொல்லுவதை அந்த நேரத்திலே ஏற்றுக்கொள்வோம். அதுதான் அங்கு விட்டு கொடுக்கின்ற ஒரு சுபாவம். சாராய் என்றால் அவருடைய பெயருக்கு அது சூன்யம் என்று அர்த்தம். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையானது ஒரு சூன்யமாக இருக்கிறது. நான், எனக்கு, என்னுடைய குடும்பம் என்று சுயத்தை சிந்திக்கிற ஒரு சூன்யம் அது. ஆனால் எப்பொழுது ஆண்டவர் இந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டாரோ அப்பொழுது இந்த சாராயை சாராளாக மாற்றுகின்றார். சாராள் என்றால் ஜாதிகளின் தாய். அங்கு அவள் தகுதியற்றவளாக இருக்கிறாள். அவளுக்கு குழந்தை பெற முடியாதவளாய் காணப்படுகிறாள். வயது சென்றவளாக இருக்கிறாள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூன்யமான அவளை என் தேவன் ஜாதிகளுக்கு தாயாக மாற்றுகின்றார். அல்லேலூயா. யாரை மாத்துறாரு? யாரை மாத்துறாரு? வெரி குட். சொல்லுங்க, என்ன மாத்துறாரு? யாரை மாத்துறாரு? நான் யாரு? சூன்யக்காரி. நான் யாருங்க? சூன்யக்காரன். நம்ம செல்ஃபிஷ் fellow. எனக்கு 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 ஆனால் எனக்கு எனக்கு எங்களுக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு என்று நான் யோசிக்கின்ற வழியிலே நான் ஒரு சூன்யக்காரனாக, சூன்யக்காரியாக நான் இருக்கின்றேன். ஆனால் எப்பொழுது ஆண்டவர் நம்மை விசேஷித்தவர்களாக மாற்றும்படியாக அவர் தெரிந்து கொண்டிருக்கின்ற வழியிலே நாம் ஜாதிகளுக்கு தாயாக நாம் மாற்றப்படுகின்றோம். இவள் அப்படி ஒரு அழகு அவளுக்குள்ளாக எப்படி வந்தது என்றால், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கின்ற வழியிலே இந்த சாராள் என்ன செய்கிறாள்? ஆபிரகாம் எங்கு சென்றாலும் அவனை பின்தொடர்ந்து செல்லுகின்றார். இந்த குடும்பம் கல்தேயர் குடும்பமாக காணப்படுகிறது. கல்தேயர் என்றால் கற்களினாலே விக்கிரகங்களை, சொரூபங்களை உண்டாக்குகிறவர்கள் தான் இவர்கள். ஊர் என்கிற தேசம், இந்த ஏசியா மைனர்ல தான் இந்த ஊர் இருக்கிறதாக சரித்திரம் சொல்லுகிறது.
இந்த ஊர் என்கிற இந்த தேசத்தில் இருந்து இடத்துல இருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆபிரகாமையும் அவனுடைய குடும்பத்தையும் வேறு விரிக்கின்றார். நம்மை கூட இந்த உலகத்திலே சூன்யமான நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நம்மை வேறு விரித்து அவர் என்ன செய்கின்றாராம்? அவர் காண்பிக்கிற பாதையிலே கடந்து செல்லும்படியாய் ஆபிரகாம் கடந்து செல்கின்றான். இவள் என்ன செய்கிறாள்? அவருக்கு பின் செல்லுகின்றாள். அல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால், சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இப்பொழுது இயேசுவுக்கு பின்னால் செல்லுகின்ற வழியிலே உன்னுடைய கணவனாருக்கு, உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய ரட்சிக்கப்பட்ட மனைவியின் பின்னே, ரட்சிக்கப்பட்ட கணவன் பின்னே, ரட்சிக்கப்பட்ட சபையோடு நீ இணைந்து செயல்படுகின்ற வழியிலே, நீ பின்தொடர்கின்ற வழியிலே இவள் கணவனுக்கு நல்ல ஒரு மனைவியாக அவள் மாற்றப்படுகிறாள். எதற்காக? அதற்கு காரணம் ஆபிரகாம் தான். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை அவள் பார்க்கின்றாள். இன்றைக்கு ஸ்திரீகளுக்கு தங்களுடைய புருஷனை தான் அவர்கள் ஹீரோவாக பார்க்கிறார்கள். எனவே அந்த ஆண்களாகிய அந்த குடும்ப தலைவர்கள் தேவனோடு கூட தொடர்பு உள்ளவர்களாக, விசுவாசிகளாக இருக்கின்ற வகையிலே அந்த ஸ்திரீகள் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய ஆண்டவனை பார்த்து, தன்னுடைய கணவனை பார்த்து ஆண்டவனே என்று அழைக்கிறதாக நாம் வேதத்தை வாசிக்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விட்டு கொடுக்கின்ற வகையிலே நாம் விசேஷத்தவர்களாக மாறுகிறோம், விசுவாசிகளாக மாறுகிறோம். இரண்டாவதாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இவருடைய அழகு, இவருடைய சௌந்தரியம் அந்த தேசத்து ராஜா வரைக்கும் கடந்து சென்று விடுகிறது. she is so beauty queen, she is queen, ரொம்ப அழகாக இருக்கிறாள் என்று சொல்லி இந்த சூழ்நிலையில ஆபிரகாம் என்ன செய்கிறார்? தன்னுடைய மனைவியிடத்தை சொல்லுகிறார், நீ என்ன சகோதரி என்று சொல். யாராச்சும் சொல்லுவாங்களா? மனைவி பாருங்க புருஷனை பார்த்து சொல்லுவாங்களா? ஆனா அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது. சேட்டான்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க? புருஷனை சேட்டா, அண்ணா என்று சொல்கிறார்கள். எனவே இதெல்லாம் வேதத்திலே இருந்து வந்த பழக்கங்கள் தான் இருக்கிறது. இவள் என்ன செய்கிறாள்? தன்னுடைய புருஷனை காப்பாற்றும்படியாக பொய் சொல்லுகிறாள். என்ன சொல்றாள்? பொய் சொல்றாள். என் பிரதர், அவன் சொல்றான் என் பிரதர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவளும் தான் புருஷனை காப்பாற்றும்படியாக இந்த காரியத்தை சொல்லுகின்றபடியினாலே கர்த்தர் அவளுடைய உண்மையை பார்த்து அவளுடைய அழகின் மத்தியிலே கர்த்தர் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் அழகாக இருக்கலாம் ஸ்திரீகள். ஆம்பளைங்க அழகா, பொம்பளைங்க அழகா? அப்படியே அவங்களை தீட்டிக்கிறீங்க? தெரியாம தான் கேட்குறேன். நீங்க தான் அழகு. ஸோ ஓகே, அதுக்கு ஏன் இங்கே ஒன்று அங்கே ஒன்று? நாங்கள் பாருங்க தலையை கூட சீவ மாட்டோம். இந்த அழகு முடியே இல்லை, தலை சீவ மாட்டேன். நாங்கள் எந்த மேக்கும் கிடையாது, அப்பம் கிடையாது, எதுவும் போடுறதில்லை. ஆனால் நீங்கள் தான் அழகு. நானாங்க சரிங்க, இன்னும் போட்டு 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 அசிங்கமாயிடும். கடந்து போட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஸ்திரீகளை மிக அழகாக படைத்திருக்கின்றார். அல்லேலூயா. எதற்காக என்றால் தன்னுடைய குடும்பத்திலே இவருடைய அழகானது அந்த புருஷனை மேன்மையுள்ளவனாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த ஸ்திரீகளுடைய அழகு என்பது இவளுடைய அழகிலே முதலாவது காரியத்தை என்ன செய்தோம்? இவள் விட்டு கொடுக்கிறவள், இவள் தன்னுடைய புருஷனை பின்தொடர்ந்தவள், எல்லா காரியத்திலையும் அவனுடைய விசுவாசத்தை பார்த்தவள். இவள் பொய் சொன்னாள், தன்னுடைய புருஷனை காப்பாற்றி. இதெல்லாம் அவளுக்குள்ள அழகு. இன்னைக்கு நிறைய பொம்பளைக்கு பாருங்க, ஐயோ எங்க வீட்டுக்காரனா அவன் பொம்பளை பொறுக்கி, உள்ள இருக்க ரகசியத்தெல்லாம் வெளில போய் சொல்லிடுவாங்க. இதுல ரொம்ப இவ்வளவு பெரிய பெருமை வந்த மாதிரி.
ரெண்டாவது, ஸ்திரீகளுக்கு புருஷனுக்கு உறவு இருந்துச்சுன்னா அடுத்த ஆம்பளைங்கிற போய் சொல்லாதீங்க. எப்போ அடுத்த ஆம்பளைங்களை சொல்றீங்களோ தேர் யூ ஃபாலன், அங்க நீங்க விழுந்து விட்டீர்கள். இதெல்லாம் நமக்கு அழகு அல்ல. உங்களுடைய ரகசியம், உங்களுடைய புருஷனை குறித்த ரகசியம் அந்த 4 அறைக்குள்ளாகத்தான் இருக்கணும். ஈவன் உங்க பசங்களுக்கு கூட தெரியக்கூடாது, உங்க அப்பா அம்மா கூட தெரியக்கூடாது. இதுதான் அழகு. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய புருஷனை மேன்மை உள்ளவனாக நீங்கள் பார்த்து, ஐயோ என்னால் அப்படி இல்லைப்பா சார், நீங்க சொல்லி பாருங்க, நீங்க ஜெபித்து பாருங்க, நீங்க காத்திருந்து பாருங்க, நீங்க அழுது பாருங்க, அவருக்கு முன்பதாக அழகாயிருந்து பாருங்க, அவர் தானாக மாறி விடுவார். அல்லேலூயா. தொடர்ந்து இவருடைய வாழ்க்கையில் அதே 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற வழியில அங்க லோத்துக்கும் இவன் குடும்பத்துக்கும் அவன் குடும்பத்துக்கும் பிரச்சனை, வேலைக்காரர்னாலே. ஆனால் இவள் என்ன செய்கிறாள்? அந்த பிரச்சனையிலே சண்டையிலே தலையிட்டுக் கொள்ளவில்லை. ஆபிரகாம்கிட்ட போய் ஒன்றும் பேசவில்லை. அந்த பிரச்சனையில் அவர் தலையிட்டுக் கொள்ளவே இல்லை. சகோதரர் மத்தியிலே இன்றைக்கு ஸ்திரீகளாகிய நம்முடைய அழகு என்ன? மச்சனை வந்துட்டா ஒரு மாதிரி, நம்ம தங்கச்சி வந்துட்டா ஒரு மாதிரி என்று அந்த பாகுபாடான காரியங்களை நாம் செயல்படுத்துகின்ற வழியிலே குடும்பத்திற்கு அழகு குறைந்து விடுகிறது. எனவே இவள் என்ன செய்யறாளா? குடும்ப பிரச்சனையிலே தலையிடாத ஒரு சாராளாக இருக்கிறபடினாலே அவள் ஜாதிகளின் தாயாக கர்த்தர் அவளை மாற்றுகின்றார். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு அதே ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கின்ற வழியிலே அங்கு அவளுக்கு தன் கணவனை குறித்து சந்தேகம் இல்லை. என்ன இல்லைங்க? சந்தேகம் இல்லை. சாதாரண சந்தேகம் யாருக்கு இருக்கும்? ஆமா, பெண்களுக்கு தான் அதே ஒரு சுவாபத்தினுடைய ஒரு குணமாக இருக்கிறது. ஆனாலும் அந்த சந்தேகத்துக்கு முதல்ல காரணம் தெரியுங்களா? முதலாவது, சந்தேகப்படுகிறவர்கள் தங்களையே நம்ப மாட்டார்கள். யார் நம்ப மாட்டாங்க? ஆமா, அவங்களே நம்ப மாட்டாங்க. ஒரு மாத்திரை கொடுத்தா இது சாப்பிடலாமா வேண்டாமா, சாப்பிட்டு வேற ஏதாவது வந்துடும். இது டாக்டர்கிட்ட போய் 500 ரூபாய் கொடுத்துட்டு அவர் மாத்திரை கொடுப்பார். இதை வாங்கிட்டு அதில் நம்ம கொஞ்சம் படிச்சிருப்பாங்க, அரை மூட்டை படிச்சுட்டு இது ஆம்பிசிலின்னு, இது இந்த சிலின்னு அந்த சிலின்னு சொல்ல தெரிஞ்ச மாதிரி எங்கள் அக்கா ஒருத்தி இருக்கா. ஒரு நாள் வீட்டில் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும். எங்கள் ஃபேமிலியில் நர்சஸ்லாம் இருக்காங்க. இந்த அக்கா கொஞ்சம் படிக்காத முட்டை. ஒரு நாள் என்ன ஆகிப்போச்சு, எனக்கு ஒரே தலைவலிக்குதுன்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? டேய் பிராக்கெட் போடுறா. என்னம்மா? எதுக்கு போடுவாங்க பிராக்கெட்? வயிற்று வலிக்கு பொம்பளைக்கு போடுற மாதிரி. நான் சொன்னேன், டாக்டரம்மா கொஞ்சம் வாயை மூடிக்கிறேன், எல்லாரும் சொல்றாங்க, நீ சொல்லாதக்கா அப்படின்னு. தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய வாயின் வார்த்தைகள். இங்கு அவள் தன்னுடைய புருஷனை குறித்து எந்த காலத்தில் சந்தேகப்பட்ட இவனுக்கு அந்த பெண்ணை அடிமை கொடுத்தால் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை சொன்ன நீயே ஹேண்டில் பண்ணிக்கோ, நீ தான் கொடுத்த. அவன் தெளிவுள்ளவனாக இருக்கிறான். ஆனால் இவளோ தெளிவற்றவளாக காணப்படுகிறபடினாலே தங்களை மிஞ்சி ரெண்டாவது நினைக்கின்ற விட பெண்களால் சந்தேகப்படுவாங்க. தங்களை மிஞ்சி நினைக்கிறபடினாலே, தங்களை தாங்களே நம்பாதபடினாலே, இருமனம் உள்ளவர்களாக இருக்கின்ற வகையிலே. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அழகு அது கர்த்தருக்கு முன்பதாக அந்த சாராளை போல நாம் ஒரு ஜாதியின் தாயாக கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகின்றார். அப்பொழுது நமக்குள்ளாக தேவையான அந்த குணலட்சணங்களை பார்க்கின்ற வகையிலே நாம் இப்படியாக நாம் மற்றவர்களோடு கூட நாம் இணைந்து குடும்ப பிரச்சனைகளை தலையிடாதபடிக்கு அங்கு சூழலுக்கு ஏற்ற வண்ணமாக ஆபிரகாமோடு பின் செல்வர்களாக நாம் காணப்பட வேண்டும். எல்லா காரியத்திலையும் நாம் விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து இவள் இப்படி விட்டு கொடுக்கிற ஒரு தன்மை உடையவளாக இருந்தபடியினாலே இவள் என்ன செய்கிறாள்? தன்னுடைய வீட்டிலே 10 ஆண்டுகள் வேலை செய்த ஒரு அடிமை பெண்ணை, அவருடைய சுவாபத்தை பார்க்கிறார். பெண்கள் சாதாரணமாகவே ரொம்ப ஈஸியாக கால்குலேஷன் பண்ணுவாங்க.
வீட்டில் இருக்கிற மற்ற பெண்களை, வேலை செய்கிறவர்களை, உடன் இருப்பவர்களை ரொம்ப சுலபமாக கண்டுகொள்வார்கள். அது பெண்களுக்கு கடவுள் கர்த்தர் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு ஞானம். இவளும் அப்படித்தான் இந்த தன் வீட்டில் வேலை செய்கிற பெண்களை அவள் கவனமாக, பொறுமையாக, நிதானமாக அவள் கையாண்டபடியினாலே இந்த ஒரு ஆகாரை தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய புருஷனுக்கு கொடுக்கின்றாள், விட்டு கொடுக்கின்றாள். தேவனுடைய பிள்ளைகள், இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. தன்னுடைய வாழ்க்கையை பங்கு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுதான் அவளுக்குள்ளான ஒரு அழகு. உனக்குள்ளாக எந்த காரியத்திலே நீ உன்னுடைய புருஷனுக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே நீ சாராளை போல மாற வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற வகையிலே இந்த ஆகாருக்குள்ளாக இருந்த ஒரு விசேஷித்த குணலட்சணம் என்ன? இவள் முதலாவதாக ஆகார் என்றால் அவள் அங்கு அடிமை பெண். அவள் முதலாவது உதாரணம், நான் ஒரு அடிமை. ஆனால் எகிப்து தேசத்தார். எகிப்தியர்கள் மிகவும் அழகுள்ளவர்களாக, சௌந்தரியமுள்ளவர்களாக, நல்ல நிறமுடையவர்களாக காணப்படுவார்களாம். அப்போ இவளுக்குள்ளாகவே நான் நினைக்கிறேன் மிகவும் அழகாக இருப்பாள் சாராள். ஒருவேளை ஒரு சாதாரண நிறத்திலே காணப்படுவர்களாய் காணப்படலாம். எனவே இவளுக்குள்ளாக அந்த ஆகார் என்ற வார்த்தைக்கு நாடோடி என்று ஒரு அர்த்தம் கூட உண்டு. இப்படிப்பட்ட நாடோடியாக இருந்தும், அடிமை பெண்ணாக இருந்தும், அவளுக்குள்ளாக ஒரு பெருமையின் ஆவி, நான் அழகாக இருக்கிறேன், நான் சௌந்தரியம் உள்ளவளாக இருக்கிறேன், எனக்குள்ளாக எல்லாம் இருக்கிறது என்கிற அந்த ஒரு சிந்தனையோடு கூட அவள் சாராள் இடத்திலே வருகின்றாள். அவள் வருகின்ற வேளையிலேயே இவர்கிட்ட இவ்வளோ பணம் மூஞ்ச பாரு, பார்க்க முடியுதா, நான் பாரு இவ்வளோ அழகாக இருக்கிறேன் என்று அவளுக்குள்ளாக அந்த ஒரு அழகினுடைய உலக பிரகாரமான காரியங்களை அவள் வளர்ந்து கொண்டே வந்தாள். ஆனால் அவளுக்குள்ளாக இன்னொரு உணர்ந்தது, மற்றவர்களை அற்பமாக எண்ணுது. எப்பொழுது இவள் கர்ப்பமானாலோ அப்பொழுது தன்னுடைய நாச்சியாரை அற்பமாக எண்ணுகிறாள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை ஒருவர் உயர்த்துகின்ற வகையிலே, ஒருவேளை உங்களுக்காக பல பாடுகளை, பல கஷ்டங்களை, பல அவமானங்களை, நிந்தைகளை உங்களுக்காக அவர்கள் சுமந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் உயர்த்தப்பட்ட பின்பதாக அப்படிப்பட்டவர்களை நீங்கள் அற்பமாக எண்ணுவீர்கள் என்றால் அது தேவனுடைய பார்வையிலே நல்லதல்ல. இவள் அதைத்தான் செய்தாள். தீய குணம் என்ன? இவள் தன்னுடைய நாச்சியாரை அற்பமாக எண்ணுகிறாள். கேலியும் கிண்டலும் பரியாசம் செய்கிற பழக்கமுடைய ஒரு ஸ்திரீ. ஒரு சில ஸ்திரீகளுக்கு பாருங்க, எப்பவுமே கிண்டலும் கேலியும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதான் சொல்லுவாங்க, சிரிக்கிற பொம்பளையும் அழுகிற ஆம்பளையும் நம்பாது. அதுக்காக சிரிக்காம இருக்காதீங்கன்னு சொல்ல வரல. அதுக்குன்னு ஆம்பளையும், ஆமாம், சாதாரணமாக ஆம்பளைக்கு நாங்கள் அழமாட்டோம். அழுவு தேக்கத்திலும் போய் அழுவோம். எங்கன்னா வனாந்திரத்தில் போயிட்டு அல்லட்டா பாத்ரூமில் தண்ணியை திறந்து விட்டுக்கிட்டு அப்போ தான் மனசத்தில் கொட்டி அழுதுறது. தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி இருந்தாலும் சரி, இவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த தீய குணங்கள் மத்தியிலே, ஆனால் அவள் சாராளிடத்தில் இருந்து நல்ல குணங்களை கற்றுக்கொள்ளுகிறாள். She learned from the Sarah. அநேக காரியங்களை அவள் கற்றுக்கொள்ளுகிறாள். இந்த 10 ஆண்டுகள் அவளோடு கூட வாழ்ந்தபடியினாலே அவள் என்ன கற்றுக்கொள்கின்றாள்? இங்கு பெரிய ஒரு பிரச்சனையிலே இவள் அங்கு சாராள் இந்த ஆகாரை துன்புறுத்த ஆரம்பிக்கின்றாள். ஏன்னா, நான் வயதானவள், நான் தான் உன்னை அந்த ஸ்தானத்தில் உட்கார வைத்த, நீ பெண் அற்பமாய் எண்ணுகிறாயே என்று சொல்லி அவள் தன்னுடைய எஜமாட்டியின் தன்மையிலே தன்னுடைய வேலைக்கார பெண்ணை, அடிமை பெண்ணை அவள் துன்புறுத்துகின்றவள். அவள் சிலர் ஓடி போகின்றாள். பிரச்சனைகள் மத்தியிலே அநேகர் என்ன செய்வாங்க? ஓடி போயிடுவாங்க. பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாதவர்கள். முதலாவது உனக்கு பிரச்சனை வரும் என்றால் அதற்கு காரணம் யாரு? நான் தான் சொல்றேன். யார் காரணம்? ஆமா, அதுக்கு காரணம் யார்? மற்றவர்களே யோசிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஐ அம் த பர்சன்.
for these kinds of problems. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்ததற்கு நான் தான் காரணம் என்று நான் இதில் எப்படி நடந்து கொண்டிருந்தால், நான் எப்படி பேசினால் இந்த பிரச்சனைகள் தெளிவாக இருக்கும் என்று நாம் முதலாவதாக சிந்திக்க வேண்டும். இவள் அங்கிருந்து துரத்தப்பட்ட வேளையிலே, அவள் வனாந்திரத்திலே இருக்கின்ற வேளையிலே, அங்கு தேவதூதனானவர் அவளை சந்திக்கின்றார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய தீய குணங்கள் ஒருவேளை நம்முடைய குடும்பத்தை விட்டு, நம்முடைய சமுதாயத்தை விட்டு, நம்முடைய சூழ்நிலை விட்டு நம்மளை பிரிந்து இருக்கும்படியாக தனியே ஓடிடுவாங்க. ஒரு சிலர் அடங்கி இருக்க மாட்டாங்க, ஓடிட்டாங்க. எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம், என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட வீடு இருக்குது, என்கிட்ட நிலம் இருக்குது, என்கிட்ட சொத்து இருக்குது, எனக்கு யாரும் வேண்டாம். எங்கள் அம்மா இருக்காங்க. சாதாரண பெண்கள்லாம் செய்வாங்க. அவருக்கு யார் மேலே ரொம்ப விருப்பம் இருக்கும்? தன்னுடைய தாய் வீட்டின் மீது தான் அதிகமாக இருக்கும். கல்யாணம் ஆகிட்ட கடைக்கு தான் போவாங்க. அங்கே போய் இருக்கிறதெல்லாம் ஓதி 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 அவங்க ஊதி ஊதி இந்த வீடு என்ன ஆகிடும்? ஆமாம், அதெல்லாம் அழகு அல்ல, அதெல்லாம் அசிங்கமான காரியம். ஆனால் மனவாட்டி எப்படி இருக்க வேண்டும்? இதிலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அங்கு அவள் சந்திக்கின்றால் தேவதூதனானவரை. தேவதூதன் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? எம்மா, உன்னுடைய அங்கலாய்ப்பை நான் கேட்டேன். இதை கேட்டாரா? அப்ப யாருக்கு அங்கலாய்ப்பு இருக்கு? ரொம்ப ஆமா, நமக்கு தான் அங்கலாய்ப்போம். ஐயோ 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 ஐயோ. ஆனால் கர்த்தர் அதை கேட்கின்றவராக இருக்கின்றார். அல்லேலூயா. அங்கலாய்ப்பை கேட்டு உனக்கு ஒரு ஆண் பிள்ளை தருகிற, அவன் பேர் அவங்க தான் வைக்கிறார், இஸ்மவேல் என்று சொல்லி. But one condition, go and stay along with her. அவளோடு கூட தங்கியிரு, அண்டர் அவள் கீழே இரு, அடங்கி இரு. என்றைக்கு நாம் நம்முடைய குணங்கள் மாற்றப்பட வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அதைத்தான் விரும்புகின்றார். எனவே அவள் அங்கு என்ன செய்கிறாள்? அவள் திரும்பி வந்தபடினால தேவன் தூதனுடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்து அவள் திரும்பி வருகின்றாள். அவள் திரும்பி வந்து அடங்கி இருக்கிறாள். ஏன்? சாராள் தன்னை நடத்தின விதம், தனக்கு அன்பு காண்பித்த விதம், இவைகளினாலே அவள் என்ன செய்கிறாளா? அவள் சென்று அடங்கி இருக்கிறாள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சாராளாக இருப்போம் என்றால், நம்முடைய குடும்பங்களுடைய பிரச்சனைகளில் ஆகாரை போல பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் என்றால், நம்மிடத்திலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அநேக கர்த்தருடைய காரியங்களை. ஆனால் இவருடைய வாழ்க்கையிலே 2 முறை அவளுக்குள்ளாக மனமாற்றம் வந்தது. முதலாவது மனமாற்றம், அங்கிருந்து அவள் ஓடின பொழுது தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து திரும்பி வந்தால். இரண்டாவதாக இவளையும் இவருடைய மகன் இஸ்மவேலையும் 13 வயது வாலிபனையும் அந்த ஆபிரகாம் புருஷன் செய்கிறார், துரத்தி விடுகிறார், அனுப்பி விடுகிறார். அவ்வாறு அனுப்பின வேளையிலே அதே வனாந்திரத்திலே வந்து மறுபடியும் இவள் அழுகிறதை பார்க்கிறோம். இவள் அழுகின்ற வேளையிலே வேதம் சொல்கிறது, கர்த்தர் யாருடைய சத்தத்தை கேட்டாரா? குழந்தையின் சத்தத்தை கேட்டார். ஆமா, ஆகாருடைய சத்தத்தை கேட்கவில்லை. ஆகாள் அழுகின்றாள். ஆனால் கர்த்தர் குழந்தையே, இந்த அம்மா என்னன்னு சொல்லி எழுதிருப்பாங்க? ஐயோ 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 ஐயோ, நல்ல வீட்டில் நான் வாழ்க்கப்பட்டேனே, என் வாய் சரி இல்லையே. நான் முதல்ல கர்ப்பமானப்போ நான் என் வாயினால கெட்டேன், நோனால கெட்டேன், அந்த பொம்பளை கெழுகின்னு சொன்னேன், பல்லில்லாதவன்னு சொன்னேன், நீ பிள்ளை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே அழுகுறான். ஆண்டவரே, நான் செஞ்சு தப்பு, ஆண்டவரே என்னை மன்னியும் என்னை மன்னியும் அழுகுறான். இதை மவன் பார்க்கலாம். பார்த்த உடனே எங்க அம்மாவுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வந்து விட்டது. எங்க அம்மாவுக்குள்ள மனம், நான் கூட செஞ்சேன் எங்க அம்மாவை போல. நான் கிண்டல் பண்ணேன், பரியாசம் பண்ணேன், கேலி பண்ணேன். இஸ்மவேல் கேலி பண்ணுகிறார். 13 வயதில்லை, விருத்தசேதனம் பண்ண அந்த நாட்களில். எனவே இருவரும் துரத்தப்பட்டார்கள். இருவரும் அங்கு மனம் மாறி அழுகிறார்கள். கர்த்தர் பிள்ளையுடைய சத்தத்தை கேட்கின்றார். அல்லேலூயா. காரணம் எங்க? தாயுடைய மனம் மாறுதல், தாயினுடைய அந்த ரட்சிப்பு, அந்த தாயினுடைய அந்த அறிக்கை
மகனுடைய வாழ்க்கை மாறுதலை கொண்டு வருகிறது என்னுடைய பிள்ளைகளே. எனவே அந்த மாறுதலினாலே இங்கு இவனும் அழுகின்ற வேளையிலே அந்த 16 நாள்ல நாச்சியாரை அற்பமாக எண்ணி என்று சொல்லி அழுகின்றாள். 21:9 மகனும் பரியாசம் பண்ணுகிறான். இவைகள் மத்தியிலே தான் இவர்களுக்குள்ளாக ரட்சிப்பு உருவாகிறது. எப்பொழுது நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிறோமோ அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கு ஒரு பெரிய நீரூற்றை உருவாக்குகின்றார். அல்லேலூயா. அங்கு ஒரு பெரிய ஒரு நீரூற்று உண்டாக்கப்படுகிறது தேவனுடைய பிள்ளைகளே. எனவே அந்த நீரூற்றிலே இஸ்மவேல் உருவாக்கப்படுகிறான். எனவே நாம் ஆகாரை குறித்தும் அங்கு சாராளை குறித்தும் இப்பொழுது விதவையை போல விசேஷித்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். இவள் சோர்ந்து போகாமல் ஜெபித்தாளாம். இவள் யாருங்க? லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற வழியிலே உறவுகளாலே ஏமாற்றப்பட்டவள். இதனால உறவுகளாலே ஏமாற்றப்பட்டவள். ஆனால் இவளுடைய பிரச்சனை என்னங்க? இவளுக்கு பிள்ளை இல்லை, இவளுடைய புருஷன் மறித்து விட்டான். ஆனால் நல்ல சொத்துக்காரி, நல்ல காசு இருக்குது, அவளுக்கு லேண்ட் உண்டு, வீடு உண்டு, பென்ஷன் உண்டு, இன்னும் கோல்டு உண்டு, சேவிங்ஸ் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனால் கூட இருந்த உறவுகள் அவளை ஏமாற்றி விட்டார்கள். ஏமாற்றி விட்டபடியினாலே, ஏன்னா பெண்ணுடைய சுவாபம், ஐயோ இனி புருஷன் வீட்டில் நான் ஏன் இருக்கணும், அந்த ஆள் சரியில்லை. ஒரு சிலர் விட்டுட்டு ஓடிடுவாங்க, எங்கள் அம்மா வீட்டில் நாங்கள் சந்தோஷமா இருப்போம்னு சொல்லிட்டு. கடைசியில் அங்கே போயிட்டு அவங்க ஏதாச்சும் சொன்னீங்கன்னு அவ்வளோதான். ஒரு வீட்டில் என்னாச்சா, ஒரு சகோதரி புருஷன்கிட்ட சண்டை போட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வந்த உடனே, மா நான் இனி அவங்க வீட்டில் போய் இருக்க மாட்டேம்மா. அவங்க அம்மா என்ன சொல்லிருப்பாங்க? சொல்லுங்க, வாமா வாமா வந்துருமா, நல்ல வேலை செஞ்ச மகளை, நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சிட்டாங்க. உட்கார வச்ச உடனே கொஞ்ச நேரம் சொல்கிறாங்கம்மா, அந்த பக்கெட்டில் துணி ஊற போட்டு வச்சிருக்க, என்னத்த கொஞ்சம் தோச்சிருமான்னு. அவன் தோச்சு முடிக்கிற நேரத்தில் அவங்க அண்ணனும் அண்ணியும் வந்தாங்கம்மா. அண்ணி, அண்ணன் சொல்லம்மா, நானும் அண்ணியை கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரம்மா, நீ என்ன செஞ்சிரு, அந்த சாமான்லாம் தேய்ச்சி போட்டு சமையலை செஞ்சிருண்ணா. இப்படி 3 நாள் வண்டி ஓடிச்சு. எத்தனை நாளுங்க? 3ஆவது நாள் காலையில் சொல்லாம கொள்ளாம இவன் போய் சேர்ந்துட்டா. அல்லேலூயா. இதுதாங்க வாழ்க்கை. நீ எங்க நம்பணுமோ அங்க நம்பணும், எங்க நம்ப கூடாதாங்க. ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் அரசனை நம்பி, ஆமா இவருடைய வாழ்க்கையில் அதுதான். யாரை நம்ப வேண்டுமோ அதை நம்பாதபடியினாலே ஒரு சில பெண்கள் பாருங்க, விதவையாட்டு 2வது கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா கல்யாணம் பண்ணி கூட என்ன இருக்குது, புருஷன் மேல சந்தேகம், நம்பிக்கை இருக்காது. கரெக்ட், யூ ஆர் ரைட். இங்க போனாரா, அங்க போனாரா, ஓஹோ ஆஹா, தாங்க காசு கொடுக்கவே மாட்டாங்க புருஷனுக்கு. கடைசியில் அதெல்லாம் வாரின்னு போய் சேருவாங்க. மிஞ்சி மேல 3 மாசம் 3 நாள் 3 வருஷம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ரிட்டர்ன் பேக் டு ஹோம் டவுன். அவ்வளோதான் வாழ்க்கை. இன்றைக்கு அநேகருக்கு பல விதங்களிலே ஏமாற்றப்படுகிறார்கள். விசேஷமாக உறவுகளாலே ஏமாற்றப்படுகிறார்கள், நண்பர்களாலே ஏமாற்றப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உறவுகளாலும் நண்பர்களாலும் ஏமாற்றப்படாமல் இருக்க வேண்டுமானால் ஆகார், சாராள், இந்த விதவை 3 நம்பிக்கையும் தங்களை பார்க்கின்ற வழியிலே ஒரு மணவாட்டியாக பார்த்து மணவாளனை நம்பினார்கள். மணவாளனிடத்திலே, அந்த நியாயாதிபதியிடத்திலே இவள் தொந்தரவு செய்தார். எப்படி ஆகினோம், நீர் எனக்கு இதில் உதவி செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி, அப்படியே அவள் இரவும் பகலும் அவள் அங்கு அழுதபடினாலே, கேட்டபடினாலே அந்த நியாயாதிபதி சொல்கிறான், நான் தேவனுக்கு பயப்படாதவன், ஆனாலும் இவளை தொந்தரவு செய்கிறவனாலே இவளுக்கு நியாயம் செய்வேன் என்று சொல்லுகின்றான். அதை போலவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நாம் இந்த சாராளை போல நாம் பின்தொடர்புகளாக
விட்டு கொடுக்கிறவர்களாக ஆகாரை போல நான் அடங்கா பிடாரிக்கான், ஆனால் நான் அடங்கி இருக்கின்ற வழியிலே நான் கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளுகின்ற வழியிலே இந்த விதவையை போல நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், உறவுகளாலே நட்புகளாலே நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், இனி நான் ஒரு மணவாளனாகிய கிறிஸ்துவை மாத்திரம் நம்ப வேண்டும் என்று சொல்லி நாம் நம்புகின்ற வழியிலே அவரை நோக்கி பார்க்கின்ற வழியிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு பதறாதே மனமே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு பதறாதே மனமே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாதன் சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாதன் சமூகத்திலே.